வணக்கம் அன்பர்களே. இன்னைக்கு எக்ஸிட் போல் எலெக்ஷன் சம்மந்தமான எக்ஸிட் போல் வெளில வரப்போகுது. அது 6 மணிக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அதையும் நம்புறதே வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. எக்ஸிட் போல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த வரக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்டை கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கூடுதலாக குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ அந்த எக்ஸிட் போல் எப்படி வரும் அப்படின்னு நம்மளால் யூகிக்கவே முடியல. என்ன காரணம்னா, அது இப்போ எல்லா ஊடகத்தையும் காசை கொடுத்து வாங்கிட்டாங்க. பெரும்பாலும் எல்லாருமே காசு கொடுத்து வாங்குறாங்க. அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா, இந்த காசு கொடுத்து எல்லா ஊடகங்களும் உண்மையான தகவல்களை சொல்லாமல், உண்மையான தரவுகளை கொடுக்காம, பொய்யான தரவுகளையே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. இப்போ இந்த எக்ஸிட் போல் வரக்கூடிய இந்த சமயத்தில் கூட நமக்கு உண்மையான தரவுகள் கிடைக்குமா, இல்லை அதுலேயும் போலியான தரவுகளே நம்மளுக்கு கிடைக்க போகுதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்துருச்சு. இப்போ வரக்கூடிய ரிசல்ட்டு நம்ம மே 4ஆம் தேதி வருது அப்படின்னு சொன்னால் நமக்கு அதுலேயும் ஒரு சந்தேகம் இருந்தால் கூட சரி ஓரளவுக்கு எல்லாம் சரியாக தான் இருக்குன்னு ஒரு 80 to 90% நம்பிக்கை தோணுது. ஆனாலும் இப்போ இந்த எக்ஸிட் போல்ங்கிறது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஊடகத்துறையில் எல்லாருமே கையை நீட்டி காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காசு வாங்கி எல்லா தகவல்களையும், அதாவது மக்களுக்கு தேவையான தகவல்களை மறைக்கிறாங்க, மக்களுக்கு தேவையில்லாத தகவல்களை கொடுக்குறாங்க, மக்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு டிபேட் பேசுகிறாங்க. இப்படியே இந்த தகவல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால முன்னெல்லாம் நியூஸ் சேனல்னால் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். முன்னெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லலாம். இப்போல்லாம் நியூஸ் சேனல் பூரா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த கொடுக்கக்கூடிய தரவுகள் எல்லாமே ஒரு உண்மைத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க கொடுக்குற காசுக்கு தகுந்தாப்புல பேசுகிற மாதிரி ஆரம்பித்ததுனால நம்மளால் எதையுமே நம்ப முடியல. இருந்தாலும் இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னதான் இருந்தாலும் மே 4 அன்றைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை மாற்றிட முடியாது. என்னால் ஆக போகுது அப்படின்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.